பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். பாருங்கள், நம்முடைய கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற தெய்வம். நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். யோசுவா ஒரு தலைவனாக இருந்து ஜனங்களை அவன் வழி நடத்துகிறான். அவன் மேலே ஒரு பயங்கரமான பொறுப்பு இருந்தது. பாருங்கள், மோசேக்கு பிறகு இந்த ஊழியத்தை அவன் வல்லமையாய் செய்ய கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். கர்த்தர் அவனை அழைத்தார். வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ பலம் கொண்டு திடமனதா இரு என்கிற வார்த்தை அவனை பலப்படுத்தினது. ஆண்டவர் அவனோடு கூட சொல்லுகிறார், இந்த வசனத்தை நீ இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது உன் வழியை நீ வாய்க்கச் செய்வாய், நீ புத்திமானாயும் இருப்பாய். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட யோசுவா தேவன் சொன்னதை செய்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்கு சொன்னது அவர் செய்யலை நம்ம நினைக்கக்கூடாது. அவர் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தை நிறைவேற்ற நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யோசுவா பாருங்கள், அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அந்த யோர்தானை கடந்து வரும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆணித்தரமாய் நிறைவேற்றுகிறான். அப்பொழுது அவன் கேட்காமலேயே ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு வேலை ஸ்தலமானாலும் பரவாயில்லை, உங்கள் வாழ்க்கையானாலும் பரவாயில்லை, ஊழிய ஸ்தலமானாலும் பரவாயில்லை, தேவன் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். என் தேவன் உயர்த்த அவர் போதுமானவர். நீங்கள் நினைக்கலாம், மற்றவங்க என்ன தாழ்வாய் நினைக்கிறார்கள், மற்றவர்களோட பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்னா, எவனையும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். எந்த மனுஷனை அவரால் உயர்த்த முடியும். வசனம் சொல்லுகிறது, ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மை உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் தருவார். உங்கள் வாழ்வை கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். யோசுவாவின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறத உங்கள் குடும்பம் காணும், சமுதாயம் காணும், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் காண்பார்கள். உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். அந்த மேன்மையை காண கர்த்தர் உதவி செய்வார். அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சோர்ந்து போக வேண்டாம். அவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.